Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராமேஸ்வரத்துல நம்மளுடைய தமிழ்நாட்டு அமைச்சர்களான தங்கம் தென்னரசு, ராஜகண்ணப்பன் அவங்களை வச்சுக்கொண்டே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்காக என்னென்னலாம் நாங்க செஞ்சிருக்கோம் அப்படின்றத ஒரு நீண்ட பட்டியலே வெளியிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுக்காக நாங்க நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கோம், ஆனா ஒரு சில பேர் அழுகுறாங்க. தமிழ்நாட்டு மண்ணில் கால் வைக்க போகிறார் மோடி. எனவே அவர் அரசியல் செய்வதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திட வேண்டும். உடனே நிதியை ஒதுக்குவதை போல ஒரு சூழலை உருவாக்கிவிட்டு ஒன்றிய அமைச்சரை வைத்து ஒரு நன்றி அறிவிப்பை நேற்றைக்கு வெளியிடுகிறார். ஏன் இத்தனை நாட்களாக கொடுக்கவில்லை? ரயில்வே துறைக்கு நாங்கள் இவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறோம். சு வெங்கடேசன் மதுரையை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர், பொது உடைமை இயக்கத்தை சேர்ந்தவர், நாடாளுமன்றத்திலேயே கேள்வி எழுப்பினார். உங்களுடைய அறிவிப்பு என்பது வெறும் அறிவிப்பாகவே இருக்கிறது. ரயில் பாதைகளை நீங்கள் நீட்டித்து புதிய திட்டங்களை 2021 அறிவிச்சீங்க. 2021 அறிவிச்சது 2024 வரைக்கும் நடைமுறையில இல்லைன்னு சொல்லி பேசினாரா? தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று மருத்துவம் பயில்வதை நாங்கள் தடுத்து நிறுத்தியிருக்கோம். நான் ஒண்ணு லாஜிக்கா கேட்கிறேன், ஏன் இந்த கூடுதலான மருத்துவ கல்லூரிகளை நீங்க குஜராத்துக்கு கொடுக்கல? Milky Mist, sweeten contents to milk. இல்ல எல்லாமே நம்ம பொய் அப்படின்னு சொல்லி புறந்தள்ள முடியுமா? ஏன்னா மோடி அவர்களே சொல்றாரு, தமிழ்நாட்டின் வளர்ச்சி தான் இந்தியாவின் வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தமிழ்நாடு வளர்ந்திருக்கு அப்படின்றத பிரதமர் அவர்களும் அக்செப்ட் பண்றாரு. அதாவது நான் ஒரு செய்தியை சொல்றேன். நீங்க மருத்துவ கட்டமைப்பு இங்க இருக்குதுங்கிறதுனாலதான் கொடுத்திருக்கிறாங்க. இது பாஜக கொடுத்த மருத்துவ கட்டமைப்பா? இங்க உருவாக்கி வைத்திருக்கிற கட்டமைப்பு கிளஸ்டர் பேஸ் இங்க ஸ்ட்ராங்கா ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, இந்த பேஸ் பாஜக போட்ட பிச்சையா? பிரதமர் என்ன தெரியுமா உண்மையை சொன்னாரு? தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி தான் இந்தியாவினுடைய வளர்ச்சினர் உண்மை. ஏன்னா நாம அண்மையில வெளியிட்ட பொருளாதாரம் குறித்த ஒரு ஆய்வு அறிக்கையை சமர்ப்பிச்சோம் இல்லையா, பட்ஜெட்டுக்கு முன்னாடி. அந்த ஆய்வறிக்கையினுடைய விளைவுதான் இன்றைக்கு பிரதமரை இப்படி பேச வைத்திருக்கிறது. இதற்கு முன்பு பிரதமர் இப்படி பேசல. இப்ப தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இது எல்லாமே ஒன்றிய அரசினுடைய திட்டங்கள் இல்லாம அல்லது ஒன்றிய அரசினுடைய ஒத்துழைப்பு இல்லாம இந்த அளவுக்கான வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? கொஞ்சம் லாஜிக்கா சொல்லுங்க. எது முடியாதுன்னு சொல்லுங்க. ஒன்றிய அரசினுடைய தயவு இல்லாம இது நடக்காது சார், இந்த திட்டத்தை நீங்க செயல்படுத்த முடியாது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. வணக்கம், இது மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இன்றைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராமேஸ்வரத்துல நம்மளுடைய தமிழ்நாட்டு அமைச்சர்களான தங்கம் தென்னரசு, ராஜகண்ணப்பன் அவங்களை வச்சுக்கொண்டே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்காக என்னென்னலாம் நாங்க செஞ்சிருக்கோம் அப்படின்றத ஒரு நீண்ட பட்டியலே வெளியிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டிற்காக நாங்க நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கோம், ஆனா ஒரு சில பேர் அழுகுறாங்க அப்படின்றத மோடி அவர்கள் குறிப்பிடுறாரு. எப்படி பாக்குறீங்க சார் மோடி அவர்களுடைய பேச்சை? உங்களுடைய முதல் கட்ட கருத்து என்ன? மோடி அவர்கள் திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். திடீரென புயல் நிவாரண, வெள்ள நிவாரண நிதிகளுக்காக தர வேண்டிய பேரிடர் நிதியை நேற்றைக்கு கொடுத்ததை போல ஒன்றிய அமைச்சர் எல்முருகன் அவர்கள் ஒரு நன்றி அறிவிப்பை வெளியிடுகிறார். தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கியதற்காக நன்றி என்று சொல்லி. எப்போது பேரிடர் காலம் தமிழ்நாட்டில் வந்தது? பேரிடர் காலம் அந்த தண்ணீர் எல்லாம் வடிந்து தமிழ்நாடு அரசு குடும்ப அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்கும் என்று சொல்லி கொடுத்து முடித்து இப்போது இயல்பு நிலை திரும்பி அந்த வடுவே இல்லாமல் போனதற்கு பிறகு ஒரு நிதியை இவர்கள் கொடுக்கிறார்கள். இந்த நிதி எதற்காக பயன்படும்? எதற்காக இப்போது இந்த வேலையை அவர்கள் செய்கிறார்கள்? தமிழ்நாட்டுக்கு மோடி பயணிக்க போகிறார். மோடியினுடைய பயண திட்டம் உறுதியாகிவிட்டது. தமிழ்நாட்டு மண்ணில் கால் வைக்க போகிறார் மோடி. எனவே அவர் அரசியல் செய்வதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திட வேண்டும். உடனே நிதியை ஒதுக்குவதை போல ஒரு சூழலை உருவாக்கிவிட்டு ஒன்றிய அமைச்சரை வைத்து ஒரு நன்றி அறிவிப்பை நேற்றைக்கு வெளியிடுகிறார். ஏன் இத்தனை நாட்களாக கொடுக்கவில்லை? பேரிடர் நிதியை கொடுங்கள் என்று தமிழ்நாடு அரசு கேட்டு எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது? எத்தனை மாதங்கள் கடந்து விட்டது? ஏன் நீங்கள் அதை செய்யவில்லை? இத்தனை நாட்களாக இழுத்தடித்ததனுடைய காரணம் என்ன? அதை என்றைக்காவது நீங்கள் சொல்லி இருக்கிறீர்களா? நிர்மலா சீதாராமன் அம்மையார் கேட்டாரு, இது என்ன ஏடிஎம்மா, நீங்க கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுக்க முடியுமான்னு கேட்டாரு. தேசிய பேரிடராக அறிவியுங்கள் என்று தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைத்தது. தேசிய பேரிடராக நீங்கள் அறிவித்தீர்களா? தேசிய பேரிடர் நிதியிலிருந்து கொடுத்திருக்கிறோம் என்று ஒரு பொய்யை சொன்னாரா அல்லவா நிர்மலா சீதாராமன் அம்மையார்?
தமிழ்நாடு அரசு திரும்ப பதில் சொன்னதற்கு பிறகு நீங்கள் தேசிய பேரிடர் நிதியிலிருந்து ₹1 கூட கொடுக்கவில்லை, தேசிய பேரிடர் என்று நீங்கள் அறிவிப்பதற்கும் தயாராக இல்லை என்று சொன்னவுடன் முதல் நாள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை மறுநாள் மாத்திக்கிட்டார் நிர்மலா சீதாராமன் அம்மையார். நாங்க பேரிடர்னு எதையுமே அறிவிக்கிறது இல்ல, தேசிய பேரிடர்னு நேஷனல் டிசாஸ்டர்னு அறிவிக்கிற அந்த நடைமுறையே இல்ல அப்படின்னு சொன்னார். ஆனா குஜராத் மழை வெள்ளத்தை போய் பாதிக்கப்பட்ட மழை வெள்ளத்தை போய் ஹெலிகாப்டர்ல பார்வையிட்டு வந்ததற்கு பிறகு அமித்ஷா 2 நாட்களுக்கு கழித்து ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார். மோடியினுடைய பயணம் முடிந்ததற்கு பிறகு அமித்ஷா பத்திரிகையாளர் சந்திப்புல இது ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர், இந்தியாவே இதற்கு கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான சூழல் குஜராத்ல உருவாகி இருக்கு, எனவே இந்த குஜராத் வெள்ளத்தை நாங்கள் தேசிய பேரிடராக அறிவிக்கிறோம், இது குறித்து ஒன்றிய அரசு நிவாரண பணிகளை துரித கதியில் மேற்கொள்ள இருக்குன்னு சொன்னாரு. சொல்லி 6 மாசத்துல நாங்க எதையுமே நேஷனல் டிசாஸ்டர்னு அறிவிக்கலன்னு நீங்க சொன்னீங்களே, ஒன்றிய அரசினுடைய முன்னுக்கு பின் முரணான ஸ்டேட்மெண்ட் இதுல இருந்து வெளிப்படுதா? அப்ப நீங்க எங்க நிதியை தாராளமாக அள்ளி கொடுத்துட்டதாக இங்க பொய் சொல்றீங்க? ஒரு புறத்துல இது இருக்கட்டும், நேற்றைக்கு அறிவிப்பு வெளியிட்டதெல்லாம் இருக்கட்டும், ரயில்வே துறைக்கு நாங்கள் இவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறோம். சு வெங்கடேசன் மதுரையை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர், பொது உடைமை இயக்கத்தை சேர்ந்தவர், நாடாளுமன்றத்திலேயே கேள்வி எழுப்பினார். உங்களுடைய அறிவிப்பு என்பது வெறும் அறிவிப்பாகவே இருக்கிறது, ரயில் பாதைகளை நீங்கள் நீட்டித்து புதிய திட்டங்களை 2021 அறிவிச்சீங்க, 2021 அறிவிச்சது 2024 வரைக்கும் நடைமுறையில இல்லைன்னு சொல்லி பேசினாரா? நாடாளுமன்றத்தில் அவை குறிப்புல இடம்பெற்றிருக்கா? இன்னைக்கு வரைக்கும் பதில் சொன்னாரா ரயில்வே துறை அமைச்சர்? இன்றைக்கு வரை பதில் சொல்லி இருக்கிறாரா மோடி? ஏன் நீங்க பதில் சொல்லல? அப்போ உங்களுடைய திட்டம், அறிவிப்பு இதெல்லாம் எப்படி இருக்குன்னா ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது, அந்த அடிப்படையில தானே இருக்கு. அப்போ உங்களுடைய நிதி சேரலையே, உங்களுடைய திட்டம் இன்னும் செயல்படுத்தப்படலையே. இன்னொரு செய்திய, உண்மைக்கு மாறான செய்திய சொல்றாரு. தமிழ்நாட்டுக்கு நாங்க கூடுதலான மருத்துவ கல்லூரிகளை கொடுத்திருக்கோம், தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று மருத்துவம் பயில்வதை நாங்கள் தடுத்து நிறுத்தியிருக்கோம். நான் ஒண்ணு லாஜிக்கா கேட்கிறேன், ஏன் இந்த கூடுதலான மருத்துவ கல்லூரிகளை நீங்க குஜராத்துக்கு கொடுக்கல? உங்களுடைய மாநிலத்துக்கு நீங்க கொடுத்துருக்கலாமே. ஏன் உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்கல? அங்கெல்லாம் அந்த கட்டமைப்பு உருவாக்கப்படலை. அந்த கட்டமைப்பை எடுத்து செல்வதற்கு அந்த மாநிலங்கள் தயாராக இல்லை. ஒண்ணும் இல்லை சார், பிரதமர் வீடு கட்டு திட்டம்னு பேரு, பிரதமர் வீடு கட்டு திட்டம்னு தானே பேரு, பிரதமர் பேர்ல தானே வீடு கட்டி கொடுக்கணும். இப்ப பிரதமர் தானே காசு கொடுக்கணும், ஒன்றிய அரசு தானே நிதி கொடுக்கணும். 75,000 ரூபாய் தான் சார் கொடுக்குறாங்க. 50,000 ரூபாயை 25,000 உயர்த்தி 75,000 ரூபாய் கொடுக்குறாங்க. 75,000 ரூபாயில காங்கிரீட் வீடு இன்றைக்கு நிலைமைக்கு கட்ட முடியுமா? அப்ப மீதி தொகை யாரு செலுத்தணும்? ஏறக்குறைய 2,30,000 ரூபாய் குறைந்தபட்ச தொகை, மொத்தம் 3 லட்சத்துல அந்த காங்கிரீட் வீடு. அந்த 2,30,000 ரூபாயை மாநில அரசு தன்னுடைய நிதியிலிருந்து செலவு செய்யும். பேர் யாருடைய பேரு? பிரதமர் வீடு கட்டும் திட்டம், பாரத பிரதமர்னு பேர் வச்சிருவீங்க. நீங்க பேரு நீங்க வச்சிருவீங்க, சோறு நாங்கள்ல வைக்க வேண்டியிருக்கு. சரி, இது ஒரு புறத்துல இருக்கட்டும். நீங்க இப்ப திட்டங்கள்னு வரிசையா அறிவிச்சிருக்கிறதா நீங்க சொல்றீங்களா? இது எது நடைமுறைக்கு வந்திருக்கு? நடைமுறைக்கு வந்த திட்டங்களை சொல்லுங்க. இப்ப மருத்துவ கட்டமைப்பு குறித்து நான் சொன்னேன், இங்க அந்த கட்டமைப்பை எடுத்து செல்கிற ஆற்றல் இருக்கிறது, அதற்குண்டான சோர்சஸ் இங்க இருக்கு, ரிசோர்சஸ் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு, அதனால நீங்க இங்க கொடுக்குறீங்க. இன்னொன்னு, தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு மேல் உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருக்கிறதே, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எங்களுக்கு. நீங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போகக்கூடாது. ஏன் சார் பிலிப்பைன்ஸுக்கும் ரஷ்யாவுக்கும் எம்பிபிஎஸ் படிக்கிற மாணவர்கள் போறாங்க? மெடிசன் படிக்கிற மாணவர்களினுடைய படையெடுப்பு வெளிநாடுகளை நோக்கி அதிகரிச்சிருக்கு. என்ன காரணம்? நீட்டை நீங்க கொண்டு வந்ததுனால தானே. நீட் தேர்வு என்பது இங்கே நுழைந்ததற்கு பிறகுதானே இந்த எண்ணிக்கை கூடி இருக்கு. அப்ப நீட் தேர்வை நீங்க ஒழித்து கட்டணும்னு கேக்குதே தமிழ்நாடு, ஒருமித்த குரல்ல கேக்குதே. சட்டப்பேரவையில தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோமே, ஆளுநர் மூலமாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்குதே, அது குறித்து உங்களுடைய பதில் என்ன? நீங்க இங்க கடிவாளத்தை நீட்டின் பெயரால் போட்டீங்க, போட்டுட்டு மருத்துவ கட்டமைப்பு இங்கதான் செய்ய முடியுங்கிற முடிவு உங்களுக்கு வந்துருச்சு. இந்த மாநிலம் தான் அதை லீட் பண்ணி போகுங்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்ப இந்த மாநிலத்துக்கு கொண்டு அதையெல்லாம் கொடுத்து விட்டு, நீங்கள் இந்த மாநிலத்தில் நீட் மூலமாக ராஜஸ்தான்ல இன்ன பிற மாநிலங்கள்ல பிராய்லர் கோழி வளர்ப்பு முறையில வளர்த்தது வந்தது மாதிரி நீட் தேர்வுல இருந்து தேர்ச்சி பெற்றவர்களை கொண்டு இங்க புகுத்துற வேலையெல்லாம் நீங்க செஞ்சீங்க. உங்களுடைய இந்தி பேசுகிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்தி பேசுகிற மாணவர்கள் பயன்பெறுகிற வகையில் தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்பை பயன்படுத்துவதற்கு கொள்ளைப்புற வழியாக அல்லவா நீங்கள் வந்தீர்கள். உங்களுடைய திட்டம் என்ன என்பது தமிழ்நாட்டுக்கு தெரியாதா? நீங்க எந்த வகையிலெல்லாம் இங்கே வஞ்சிக்கிற வேலையை செய்கிறீர்கள் என்பது தெரியாதா? எனவே இந்த உரை என்பது கடைந்தெடுத்த அப்பட்டமான பொய்யை மட்டுமே மூலதனமாக கொண்டிருக்கிற உரையாக பிரதமரினுடைய உரை அமைந்திருக்கிறது. பிரதமர் உண்மையிலேயே வெட்கப்பட வேண்டும்.
ஒரு மாநிலத்துக்கு வெறும் பொய்யை மட்டும் சொல்லிவிட்டு செல்வதற்கு ஒரு பிரதமர் வருவார் என்று சொன்னால் இந்த பிரதமர் எல்லோருக்குமான பிரதமரா அல்லது இந்தி பேசுகிற மாநிலங்களுக்கான பிரதமரா? தமிழ்நாட்டை நீங்கள் எந்தெந்த வகையிலெல்லாம் வஞ்சித்திருக்கிறீர்கள் என்று தமிழ்நாட்டு மக்கள் கோபம் கொந்தளிக்க கேட்கிற நேரத்தில் பொய்யை மட்டுமே ஒரு மேடையில் சொல்லிவிட்டு ஒரு பிரதமர் போகிறார் என்று சொன்னால் இந்த பிரதமர் தலைகுனிய வேண்டிய நிலையில் இருந்து இந்த உரையை ஆற்றி இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இல்ல எல்லாமே நம்ம பொய் அப்படின்னு சொல்லி புறந்தள்ள முடியுமா? ஏன்னா மோடி அவர்களே சொல்றாரு தமிழ்நாட்டின் வளர்ச்சி தான் இந்தியாவின் வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தமிழ்நாடு வளர்ந்திருக்கு அப்படின்றத பிரதமர் அவர்களும் அக்செப்ட் பண்றாரு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுல மருத்துவ கட்டமைப்பு இது எல்லாமே இருக்கிறதுனாலதான் இத்தனை கல்லூரிகள் வருது அப்படின்றீங்க. அப்ப இதெல்லாம் அக்செப்ட் பண்ணதுனாலதான் இத்தனை கல்லூரிகளும் வந்திருக்கு, இந்த திட்டங்களும் வந்திருக்கு. இப்போ மாற்றாந்தாய் மனப்பான்மையோட பிரதமர் பாக்குறாருன்ற விமர்சனம் இங்க அடிப்படுது இல்லையா? அதாவது நான் ஒரு செய்தியை சொல்றேன். நீங்க மருத்துவ கட்டமைப்பு இங்க இருக்குதுங்கிறதுனாலதான் கொடுத்திருக்கிறாங்க. இது பாஜக கொடுத்த மருத்துவ கட்டமைப்பா? இங்க உருவாக்கி வைத்திருக்கிற கட்டமைப்பு கிளஸ்டர் பேஸ் இங்க ஸ்ட்ராங்கா ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, இந்த பேஸ் பாஜக போட்ட பிச்சையா? இல்ல பாஜக அரசு அதிகாரத்துக்கு வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டுல நிகழ்ந்த மாற்றமா? 1973 துவங்கிய மாற்றம். இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காங்கிரஸ் என்கிற தேசிய கட்சியை வீழ்த்தி திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாநில கட்சி இங்கே அதிகாரத்தை கைப்பற்றியதற்கு முன்பு, நான் சொல்ற ஆண்டுகள்லாம் முன்பே அது கைப்பற்றப்பட்டது. அதிலிருந்து துவங்கிய மாற்றம். இந்த மாற்றத்தில் 2 திராவிட இயக்கங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக மாறி மாறி அதிகாரத்தை கைப்பற்றியதனுடைய விளைவு, அதன் உடைய தொலைநோக்கு சிந்தனை, கல்வி கட்டமைப்பு குறித்த அக்கறை, இவைதானே இந்த நாட்டை முழுமையாக கல்வி சார்ந்த மாநிலமாக மாற்றியது. இதுல ஒன்றிய அரசினுடைய பங்கு என்ன இருக்கு? ஒன்றிய அரசு எப்படி உரிமை கோர முடியும் இந்த விவகாரத்துக்கு? இன்னொன்று, நீங்க ஒரு செய்தியை சொன்னீங்க, முழுக்க முழுக்க பொய் சொல்லவில்லை என்று சொல்லிவிட முடியும், பொய் சொல்கிறார் என்று சொல்லிவிட முடியுமா? அவர் பொய் சொல்லவில்லை என்கிற அடிப்படையில் நீங்கள் ஒரு கேள்வி எழுப்பீங்க. உங்களுடைய கேள்வியை நான் மதிக்கிறேன். ஆனா பிரதமர் என்ன தெரியுமா உண்மையை சொன்னாரு? தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி தான் இந்தியாவினுடைய வளர்ச்சியினர் உண்மை. ஏன்னா நாம அண்மையில வெளியிட்ட பொருளாதாரம் குறித்த ஒரு ஆய்வு அறிக்கையை சமர்ப்பிச்சோம் இல்லையா பட்ஜெட்டுக்கு முன்னாடி? அந்த ஆய்வறிக்கையினுடைய விளைவுதான் இன்றைக்கு பிரதமரை இப்படி பேச வைத்திருக்கிறது. இதற்கு முன்பு பிரதமர் இப்படி பேசல, புரியுதா உங்களுக்கு? இதற்கு முன்பு இப்படி பேசாத பிரதமர் முதல் முறையாக இப்படி பேசுகிறார்னு சொன்னா நாட்டு மக்களுக்கு உண்மை தெரிந்திருக்கிறது. நாம ஒரு அறிக்கையின் வாயிலாக ஒன்றிய அரசுக்கு நாம யாருங்கிறத நிரூபிச்சிருக்கிறோம். நாம ஒன்னும் போகிற போக்கில் பேப்பர்ல எழுதி கையில கொடுத்துட்டு போற ஆட்கள் இல்ல. புள்ளி விவர அடிப்படையில் இந்த கணக்கெடுப்பை நடத்தி இருக்கிறோம், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை உருவாக்கி இருக்கிறோம். அதன் மூலமாக ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கோம். அதுல என்ன சொல்லியிருக்கோம்? இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த ஜிடிபி அதுல 9.98 விழுக்காடு யாரு லீடிங்ல இருக்கா? தமிழ்நாடு லீடிங்ல இருக்கா. அப்போ ஏறக்குறைய 100%ல 10% தமிழ்நாட்டுல. இந்தியாவுக்குள்ள எத்தனை மாநிலங்கள் சார் இருக்கு? தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கா? தமிழ்நாடு போல எத்தனை மாநிலங்கள்? ஏன் இந்த மாநிலங்கள்லாம் இந்த 10% தொட முடியல? இந்த 10% தொட்டது யாரு? நாங்க தொட்டிருக்கோம், நாங்க செய்திருக்கோம். ஒண்ணு. இன்னொன்று, தனிநபர் வருவாயை இந்தியா முழுமைக்கும் நீங்கள் ஒரு அளவீடு வைத்திருக்கிறீர்கள். அந்த அளவீட்டுக்குள் வர வேண்டும் என்று நீங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்துகிறீர்கள். ஆனா இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒருவருடைய தனிநபர் வருவாயை விட 13.6 விழுக்காடு கூடுதலான தனிநபர் வருவாய் கொண்டிருக்கிற மாநிலமாக எங்களுடைய மாநிலம் இருக்கு. அதற்கு பிரதான பங்கு வகித்தது மகளிருக்கு தரப்பட்டிருக்கிற இலவச பேருந்து திட்டம்னு ஆய்வறிக்கையில நாங்க கண்டறிஞ்சு சொல்றோம். இப்ப இந்த திட்டம் யாருடைய திட்டம்? இது மாநில அரசினுடைய திட்டம் இல்லையா? தமிழ்நாடு அரசினுடைய கொள்கையால் வந்த திட்டம் இல்லையா? தமிழ்நாடு அரசினுடைய வியூகத்தால் வந்திருக்கிற மதிப்பீடு இல்லையா? இதற்கு எப்படி நீங்கள் உரிமை கோர முடியும்? நீங்க மேடையில் வேண்டுமானால் பேசலாம், மேடை அலங்காரத்துக்கு வேண்டுமானால் அந்த கருத்துக்களை சொல்லலாம். அதற்கு உரிமை கோருவதற்கு உங்களுக்கு என்ன யோகிதை இருக்கிறது? அதற்கு உரிமை கோருவதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? நீங்க செலுத்திய ஜிஎஸ்டி தொகையை திருப்பி தர வேண்டிய தொகையே தராமல் நிலுவையில் வைத்திருந்த நபர்கள், அதையே கேட்டு கேட்டு உங்களை குட்டு வைத்து பெற வேண்டிய நிலையில் ஒரு மாநில அரசு இருந்தது. அந்த மாநில அரசு தான் இப்போதும் அதிகாரத்தில் இருக்கிறது. இப்போதும் ஜிஎஸ்டிக்கு நிலுவைத் தொகை இருக்கிறது. ஏன் நீங்கள் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை இன்னும் தருவதற்கு மறுக்கிறீர்கள்? ஜிஎஸ்டியினுடைய பங்களிப்பு, தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு என்பது பிரதானமாக இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாதா? மராட்டிய மாநிலத்துக்கு அடுத்த இடத்தில் இருக்கிறோம் என்பது தெரியாதா? மராட்டியத்தை போல தொழில் கட்டமைப்புகள் பெரிய அளவில் தமிழ்நாட்டில் இல்லை என்று சொன்னாலுமே கூட தொழில் கட்டமைப்பை புதிதாக உருவாக்குவதில் லீடிங் ஸ்டேட்டாக தமிழ்நாடு திகழ்கிறது. அதன் மூலமாக ஜிஎஸ்டியை பெருக்கி, நான் தொழில்னா மகாராஷ்டிரத்தை விட ஒப்பீட்டு அளவுல தமிழ்நாடு கூடுதலா இருக்கு.
ஆனா ஜிஎஸ்டி செலுத்துவதில் மராட்டிய மாநிலம் கூடுதலா இருக்கு. அந்த அடிப்படையில் சொல்றேன். உடனே மராட்டிய மாநிலம் தமிழ்நாட்டை விட உயர்ந்ததுன்னு கருதிடக்கூடாது. அங்க பாஜக அரசு தான் இருக்கு, பாஜக கூட்டணி அரசு தான் இருக்கு, அதனால பாலாறும் தேனாரும் ஓடுதுன்னு சொல்லிடக்கூடாது. மும்பை என்கிற அந்த பகுதியை தாண்டி நீங்க வெளியில போனா வாந்தி எடுத்துருவீங்க. அதெல்லாம் அதுக்கப்புறம் பேசுவோம் நம்ம. அப்படிப்பட்ட சூழல்ல ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையே இந்த மாநிலத்துக்கு முழுமையாக தராத வஞ்சிக்கிற செயல்பாட்டை கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு இப்படி மேடையில் பேசுவது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? தமிழ்நாட்டுக்கு நீங்கள் இதுவரை செய்திருக்கிற திட்டங்கள் என்ன? நீங்க அறிவிப்புகளை பேசக்கூடாது, செய்து காட்டி இருக்கிற திட்டங்கள். நான் என்ன சொல்றேன் சார், இன்றைக்கு தமிழ்நாடு அரசு என்னென்ன செஞ்சிருக்குன்னு நம்ம பட்டியல் போடுவோம். பட்டியல் போடுகிற போது இதையெல்லாம் செய்து காட்டிட்டோம்னு சொல்றோம். நீங்க மாநில அரசுக்கு என்ன செய்து காட்டியிருக்கீங்கன்னு உங்க ட்ராக் ரெக்கார்டை பட்டியல் போடுங்க. ஏன் அறிவிப்புகளை மட்டும் சொல்றீங்க? உங்களுடைய அறிவிப்புகள் நாடாளுமன்றத்தினுடைய அவை குறிப்பை தாண்டி வேறு எங்காவது இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கா? ஒண்ணு வேணாம். எய்ம்ஸ் மருத்துவமனை பற்றி இன்றைக்கும் புலகாகிதம் அடைந்து நிர்மலா சீதாராமன் பேசுகிறார், அமித்ஷா பேசுகிறார், இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர், ஒன்றிய அமைச்சர்கள் பேசுகிறார்கள், பாஜகவை சார்ந்தவர்கள் பேசுகிறார்கள். எங்க சார் இருக்கு எய்ம்ஸ்? எய்ம்ஸுக்கு அடிக்கல் நாட்டு எவ்வளவு நாள் சார் ஆச்சு? அதன் பிறகு எத்தனை முறை சார் மோடி வந்தாரு? ஏன் சார் இது வரைக்கும் நீங்க வாய் திறக்கல? அப்போ எய்ம்ஸ் நிலை என்னவோ அதுதான் இந்த ரயில்வே கட்டமைப்புக்கு 10% கூடுதலாக நிதி ஒதுக்கி இருக்கிறோம் என்கிற அறிவிப்பினுடைய நிலைமையும். இப்ப புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் அறிவிப்புகளாகவே இருக்கிறது. நீங்கள் அறிவிப்புகளை கொண்டாடுங்கள் என்று எங்களிடத்திலே சொல்கிறீர்கள். எங்களுக்கு அறிவிப்பை கொண்டாடுகிற மனநிலை இல்லை. ஏனென்று சொன்னால் உங்களுடைய அறிவிப்புகள் செயல்பாட்டுக்கு வருவதில்லை, உங்களுடைய அறிவிப்புகள் எங்களுக்கு வந்து சேர்வதில்லை. இல்ல, இப்போ நீங்க அறிவிப்பு அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறீங்க. இங்க என்ன கேள்வினா, இப்ப தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இது எல்லாமே ஒன்றிய அரசினுடைய திட்டங்கள் இல்லாம அல்லது ஒன்றிய அரசினுடைய ஒத்துழைப்பு இல்லாம இந்த அளவுக்கான வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? கொஞ்சம் லாஜிக்கா சொல்லுங்க சார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்மையில கேட்டார்ல ஒரு கேள்வி, வரி கொடுக்க மாட்டோம் என்று சொன்னால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார். எதற்காக கேட்டார்? தர்மேந்திர பிரதான் கல்விக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்காமல் இருந்து விட்டு ஒரு முறையற்ற பதில சொன்னார். என்ன முறையற்ற பதில் அவர் சொன்னார்னா, எங்களுடைய புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் அந்த நிதியை ஒதுக்குவோம்னு சொன்னார். அப்படி சட்டத்துல ஒரு இடம் இருக்கான்னு கேட்டார் முதலமைச்சர். அப்படி ஏதாவது நிர்பந்தம் இருக்கா? நீங்க கொள்ளைக்காரர்கள் கழுத்தில் கத்தி வைத்து கொள்ளையடிப்பதை போல நீங்கள் எங்களிடத்திலே இதை கையெழுத்து போடுங்கள், அப்போதுதான் நிதி ஒதுக்குவோம் என்று சொல்வது தார்மீக அடிப்படையில் சரியான்னு கேட்டார். கேட்டுட்டு அடுத்து ஒரு கேள்வியை எழுப்பினார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். நீங்க இப்படி சொல்லும் போது நாங்க இந்தியாவுக்கு செலுத்த வேண்டிய வரியை நாங்கள் செலுத்த மாட்டோம் என்று சொன்னார். அதாவது சிம்பிளா சொன்னா வரிகொடா இயக்கம் நடத்திடுவோம்னு சொன்னார் முதலமைச்சர். சொன்னாரா? அப்போ இது எதை உணர்த்துது? ஒன்றிய அரசு தயவுல மாநில அரசு இல்லை என்பதைத்தான் உணர்த்துது. நீங்க ரொம்ப அழகா கேட்டீங்க ஒரு கேள்வி. மாநில அரசுக்கு ஒன்றிய அரசினுடைய தயவு இல்லாமல் மாநில அரசு இயந்திரத்தை கொண்டு செலுத்துகிற வாய்ப்பும் வசதியும் இருக்கான்னு கேட்டீங்க. ஏன் இல்ல? பேரிடர் நிதி கேட்டோம்ல சார், பேரிடர் நிதி கொடுத்தாங்களா? கொடுக்கல சார். பேரிடர் நிதி கொடுக்கறதுக்கு முன்பே மாநிலத்தினுடைய தலைநகரை பேரிடரிலிருந்து மீட்டெடுத்தது யாரு? மாநில அரசு எடுத்துச்சு. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னாங்க. இன்னைக்கு நீங்க வீதிகள்ல இறங்குங்க, மைக்க மக்கள்கிட்ட நீட்டுங்க, நான் ரேஷன் அட்டை வச்சிருக்கேன், எனக்கு 5000 ரூபாய் கொடுக்கலன்னு ஒரே ஒருவராவது சொல்லட்டும். அப்போ 100 விழுக்காடு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் நிவாரண தொகையை கொண்டு போய் சேர்த்து அவர்களை நிவாரணம் கொடுத்து மீட்டெடுத்தது மாநில அரசினுடைய சொந்த முயற்சி. இதுல ஒன்றிய அரசினுடைய பங்கு இருக்கா? 1 ரூபா பங்கு இருக்கா? ஒன்றிய அரசு ஏதாவது ஒரு துரும்பையாவது கிள்ளி போட்டிருக்கா? அப்ப இதையெல்லாம் செய்திருக்கிற மாநில அரசுக்கு இனி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கு ஏன் முடியாது? ஏன் செய்ய முடியாது? நீங்க ஜிஎஸ்டி எங்கள்கிட்ட இருந்து வாங்காதீங்க, அந்த பணத்தை உங்களுக்கு கட்டுறதுக்கு நாங்க எங்க வேலையை நாங்க செஞ்சுக்கிறோம். பெரியார் கேட்டார்ல சார், கடைசி உரை என்ன சார் கேட்டாரு? உனக்கும் எனக்கும் என்னடா உறவு கேட்டார்ல. நீ இல்லைன்னா எனக்கு என்ன மோசமாச்சு? கம்பு விளையிலையா சோளம் விளையிலையா? நீ யார் என்ன ராஜரீகம் செய்வதற்குன்னு கேட்டாரு. அந்த குரல் இந்த மாநிலம் சுயமாக தன்னை பார்த்து கொள்ளும் என்கிற குரல் அன்றைக்கு இருந்ததை விட 100 மடங்கு செம்மைப்பட்டிருக்கிறது. அன்று இருந்ததை விட இன்று இந்த அரசு இயந்திரம் 100 மடங்கு செழுமைப்படுத்தப்பட்டிருக்கு. ஏன் இப்ப முடியாது? எது முடியாதுன்னு சொல்லுங்க. ஒன்றிய அரசினுடைய தயவு இல்லாம இது நடக்காது சார். இந்த திட்டத்தை நீங்க செயல்படுத்த முடியாது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இப்ப பட்ஜெட்ல அறிவிச்சோமே, உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு மாநிலம் சார்ந்த ரயில்கள் அறிவிச்சோமா? ஒன்றிய அரசினுடைய தயவு கேட்டா அறிவிச்சோம், ஒன்றிய அரசினுடைய ஒப்புதலை வாங்கிக்கிட்ட அறிவிச்சோம். நீங்க கேட்கலாம், அப்ப இதுவும் அறிவிப்பு தானே? இது இந்த பட்ஜெட்ல அறிவிப்பு.
அடுத்த பட்ஜெட்டுக்கு நீங்க கேளுங்க இந்த கேள்வியை. அடுத்த பட்ஜெட்டுக்கு இந்த பட்ஜெட்ல என்ன அறிவிப்பு வெளியிட்டது, அந்த அறிவிப்பினுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் என்ன அப்படின்னு நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். ஆனா 2017 அறிவிக்கப்பட்ட அறிவிப்புக்கு இன்னைக்கு வரைக்கும் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் என்னன்னா 0. 2016 அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு, ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த காலத்தில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் என்னன்னா 0. இப்படி அறிவிப்புகளை வெறும் அறிவிப்புகளாகவே வைத்திருக்கிற அரசாக அந்த அரசு இருக்கிறது. அந்த அரசினுடைய தயவில் தமிழ்நாடு இயங்கவில்லை என்பதை நான் மீண்டும் மீண்டும் அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கு. மாநில அரசுக்கு ஒன்றிய அரசினுடைய தயவு ஒருபோதும் தேவையில்லை. ஆனால் ஒன்றிய அரசுக்கு மாநிலத்தினுடைய தயவு தேவைப்படுகிறது. மாநிலத்தினுடைய தயவு இல்லாமல் ஒன்றிய அதிகாரத்தை கொண்டு செலுத்த நான் கேட்கிறேன் சார். மாநிலத்தினுடைய வரி வருவாயை தவிர ஒன்றியத்துக்குன்னு சுயமாக வரி வருவாய் இருக்கா? நீங்க சொல்லுங்க. சுயமாக வரி வருவாய் இருக்கா? திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலமாக அதன் மூலம் கிடைக்கப்பெறுகிற தொகையை யார் பெற்றுக்கொள்வது? இப்ப ரயில்வே திட்டத்தை நீங்க மேம்படுத்துறீங்க. நீங்க வடநாட்டுல போய் மேம்படுத்துனீங்கன்னா, இந்த இப்ப கும்பமேளாவுக்கு போனா பாருங்க, டிக்கெட் எடுக்காம ட்ரெயினை அடிச்சு உடைச்சு போனா பாருங்க. எங்க நாட்டுல அப்படி போறது இல்லை. எங்க ஊர்ல அப்படி போறது இல்லை சார். ப்ராப்பரா டிக்கெட் எடுத்துட்டு போறான். டிக்கெட் எடுக்கலன்னா செக்கிங் இன்ஸ்பெக்டர் வந்து பிடிச்சிருவாரு. அதனால நம்ம ட்ரெயின்ல இருந்து இறக்கி விடப்பட்டுருவோம்ங்கிற சுய சிந்தனை இருக்குல்ல, அது எங்க மாநிலத்துல இருக்கு. ஆனா உங்க மாநிலத்துல இருக்கா? அப்போ இங்கிருந்து கிடைக்கப்பெறுகிற வருவாயை யாரு அனுபவிக்கிறது? அதிகமாக ரயில்கள் போனா ஏறி போறது யாரு? உங்க ஆள் பூரா வித்தவுட்ல போவான், உனக்கு வருமானம் கிடைக்காது. எங்க ஆள் பூரா டிக்கெட்ல ஃபர்ஸ்ட் ஏசில புக் பண்ணி போவான். அவன் ஃபர்ஸ்ட் ஏசில புக் பண்ணி போற கெப்பாசிட்டிய அவனுக்காக உயர்த்தியது மாநில அரசு தான். அப்போ எங்க தயவுலதான் நீங்க இயங்குறீங்க, உங்க தயவுல நாங்க இயங்கல. அதே மாதிரி வந்து இப்போ முதலமைச்சர் வந்து சமீபத்துல பார்த்தீங்கன்னா கச்சத்தீவை மீட்பது குறித்து ஒரு தீர்மானத்தை வந்து நிறைவேற்றிருந்தாரு சட்டமன்றத்துல. ஆனா இப்போ நரேந்திர மோடி அவர்கள் பேசுனது பாத்தீங்கன்னா 10 ஆண்டுகள்ல வந்து மோடி அரசு வந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 100க்கணக்கான மீனவர்களை வந்து நாங்க அங்கிருந்து மீட்டிருக்கோம், தூக்கு மேடையில வந்து போற நபர்களையும் வந்து நாங்க மீட்டு எடுத்திருக்கோம் அப்படின்ற ஒரு கிளைமை வைக்கிறாங்க சார் இந்த இடத்துல. காங்கிரஸ் அரசும் மீட்டிருக்கு சார். காங்கிரஸ் அரசும் மீட்காமலாம் இல்ல. நான் என்ன கேட்க விரும்புறேன், கடல் தாமரை மாநாடுன்னு பாஜக ஒண்ணு நடத்துச்சு, உங்களுக்கு நினைவு இருக்கும். அந்த கடல் தாமரை மாநாட்டினுடைய முதல் தீர்மானம் என்ன? பாரத பிரதமர் மோடி இனி ஒருபோதும் ஒரு மீனவனை கூட சிறைபிடிக்க அனுமதிக்க மாட்டார். முதல் தீர்மானம். நீங்க வேணா போய் அந்த கடல் தாமரை மாநாடு நடந்த காலத்துல இருந்த பத்திரிகைகளை புரட்டி பார்த்துக்கங்க. என்ன நடந்துச்சு? குஜராத் எல்லையில மீன் பிடிக்கக்கூடிய, எல்லையை தாண்டக்கூடிய மீனவர்களை பாகிஸ்தான் அரசு கைது செய்யறதில்லை. அதற்கு உங்களுடைய வெளியுறவு கொள்கையை அழுத்தமாக அந்த மாநிலத்துக்கு நீங்கள் பாதுகாப்பு அரணாக வைத்திருக்கிறீர்கள். ஆனா இந்த மாநிலத்துக்கு ஏன் சார் நீங்க வைக்கல? ஏன் நீங்க வைக்கல? கச்சத்தீவை மீட்கணும்னு தமிழ்நாடு அரசு தீர்மானத்தை முன்மொழியுது. சரி, தமிழ்நாடு அரசினுடைய நிலைப்பாடு ஸ்ட்ராங்கா இருக்கு. உங்களுடைய பதில் என்ன இருக்கு? நீங்க டிப்ளமேட்டிக்கா என்ன முடிவு சொல்றீங்க? உங்களுடைய முடிவு என்ன? மாநிலம் சார், நாங்க எங்களுக்கு அதிகாரம் இல்லை சார். டிப்ளமேட்டிக்கா ராஜரீக ரீதியாக ஒரு விஷயத்தை முடிவு செய்கிற, ஏன்னா இது இரு நாட்டினுடைய டிப்ளமேட்டிக் இஷ்யூ இல்லையா? அப்போ இரு நாடுகள் சேர்ந்து பேசி எடுக்க வேண்டிய முடிவு. எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்க சொல்லிட்டோம். உங்க நிலைப்பாடு என்ன சொல்லுங்க? ஏன் நிலைப்பாடை சொல்லாம பூசி முழுகுறீங்க? அந்த விவகாரத்துல உங்களுடைய பதில் என்ன? நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்க. எந்த மாவட்டத்தினுடைய மக்கள் பிரச்சனையை சந்திக்கிறார்களோ, தங்கச்சிமடம் மீனவர்களினுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்கிற குரலை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உயர்த்தி இருக்கிறார். ராமநாதபுரம், ராமேஸ்வரம் மீனவர்களினுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தீர்மானத்தை தூசி தட்டி எடுக்கிறார் முதலமைச்சர். நீண்ட நாட்களுக்கு பிறகு எடுக்கிறார். அப்போ இதற்கு உங்களுடைய பதில் என்ன? அந்த மண்ணில் வந்து நீங்க நிக்கிறீங்க. கலாமினுடைய மண், ரொம்ப மதிக்கிறோம். ஆன்மீக மண், சரி, நீங்க சொல்றதை கேட்டுக்கிறோம். பதில் என்ன? இங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய கண்ணீரை துடைப்பதற்கு, துயர் துடைப்பதற்கு உங்களுடைய பதில் என்ன? தமிழ்நாடு அரசு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்குல்ல சார். அந்த இனிஷியேட்டிவ் எடுத்ததினுடைய ஈரம் கூட காயில் அல்ல சார். அந்த செய்திகளை அச்சிலேற்றிய மையினுடைய ஈரம் கூட காயில் அல்ல சார். உங்களுடைய பதில் என்ன சார்? ஏன் சார் அதை நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? மீட்டு கொண்டு வந்துட்டோன்றீங்க. மீட்டு கொண்டு வரதா ஒரு அரசினுடைய அழகு? மீட்டு கொண்டு வருகிற சூழலையே உருவாக்காமல், கைது செய்யப்படாமல் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதானே கோரிக்கை. அதை நீங்க செய்துட்டீங்களா? எத்தனை ஆயிரம் பேர் சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள், எத்தனை ஆயிரம் படகுகள் சிறைப்பிடிக்கப்படுது. நீங்க மீனவ சமூகத்தினுடைய பிரதிநிதிகளை அழைத்து கேட்டீங்கன்னா அவர்களுடைய துயரம் இருக்குல்ல, அது இரத்த கண்ணீர் வர வச்சிடும். நீங்க போட்டை கொண்டு போய் நிப்பாட்டி வச்சு பாழ்படுத்தி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நசுக்கி அதன் பிறகு அவர்களை மீட்டு கொண்டு வந்தால் என்ன, கொண்டு வரவில்லை என்று சொன்னால் என்ன? குறிப்பா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நீலகிரியில ஒரு மீட்டிங்ல பேசும்பொழுது பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த நீட் தேர்வு குறித்து எங்களை விமர்சிக்கிறாரு,
இதே வந்து மோடி அவர்களோட பாத்தீங்கன்னா நீட் தேர்வை நீக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வலியுறுத்துவாரா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. குறிப்பா மோடி அவர்களுடைய இந்த தமிழ்நாட்டு வருகைக்கு அப்புறமா எடப்பாடி அவர்கள் சந்திக்க போறதா சொல்லியிருந்தாங்க. இந்த முதலமைச்சரோட இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்கணுங்க சார்? முதலமைச்சர் காலத்தின் சூழலுக்கு ஏற்ப பேசி இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். என்ன சொல்றாரு, வெறுமனே போய் அடகு வைக்காதீங்க உங்களுடைய தன்மானத்தை, சுயமரியாதைய, குறைந்தபட்சம் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக அடகு வைச்சதா இருக்கட்டும்னு வழிகாட்டுகிறார். அதிமுகவினுடைய சிதைவு இருக்குல்ல, அதை கண்டு உண்மையிலேயே முதலமைச்சர் வருத்தப்படுகிறார் என்பதைத்தான் அண்மையிலே சட்டமன்றத்தில் பேசிய அண்ணன் தங்கம் தென்னரசினுடைய அக்கறை வெளிப்படுத்தியது. சொன்னார்ல, நீங்க ஒரு கணக்கு போடுறீங்க, ஆனா உங்க கணக்குகளை யாரோ போடுறாங்க, கொஞ்சம் கவலையாக இருக்கு, பாத்துக்கங்கன்னு சொன்னார்ல. அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அக்கறை. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் 100 விழுக்காடு தன்னுடைய எதிரியாக அதிமுக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறது. அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான இருதுருவ அரசியல் தான் தமிழ்நாட்டுக்கு நன்மை என்று நினைக்கிறது. அதனுடைய குரலைத்தான் அன்றைக்கு சட்டமன்றத்தில் அண்ணன் தங்கம் தென்னரசு வெளிப்படுத்தினார். இன்றைக்கு கூட என்ன சொல்கிறார் முதலமைச்சர், இன்றைக்கு இந்த கூட்டணி நெருக்கடிகள் வந்திருக்கிற நேரத்திலாவது இதை காரணம் காட்டியாவது நீட் விவகாரத்தில் அவர்களிடமிருந்து ஏதாவது ஒன்றை நீங்கள் பெறுங்கள், ஏதாவது ஒரு நெருக்கடியை கொடுங்கள் என்று சொல்கிறார். ஆனால் நான் முதலமைச்சருக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் என்னதான் வழிகாட்டினாலும், நீங்கள் என்னதான் பாதை சமைத்து தந்தாலும் அடிமைகள் ஒருபோதும் அதை ஏற்பதற்கு தயாராக இல்லை. அவர்கள் தங்களை மட்டுமே தற்காத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த அடிமை சாசனத்தில் கையொப்பம் பெற்றிருக்கிறார்களே தவிர மாநில நலன் சார்ந்தோ, மாநிலத்தினுடைய நலனுக்காக அவர்களிடத்திலே பேச வேண்டும் என்றோ, மாநிலத்தினுடைய இழந்த உரிமைகளை அல்லது இல்லாத உரிமைகளை கொண்டு வந்து தருவதற்காகவோ அவர்கள் ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு வைக்கவில்லை என்பதை முதலமைச்சர் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே முதலமைச்சரினுடைய இந்த வேண்டுகோள், வழிகாட்டுதல்கள் இவை எதுவுமே பயன் தராது என்பதுதான் என்னுடைய பார்வை. நிச்சயமா சார். மின்னம்பலம் நேரலுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் பதில் மிக்க நன்றி சார். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Milky Mist, sweeten contents to milk. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.